ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ், நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். நான் ஜூவில் புலி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் சீன் டைகர் இன் த ஜூ. ஐ ஹாவ் சீன் டைகர் இன் த ஜூ. ஐ ஹாவ் சீன் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். என்னது? ஐ ஹாவ் சீன் த டைகர். ஐ ஹாவ் சீன் டைகர் இன் த ஜூ. இந்த ஜூனா ஜூவில் பார்த்துருக்கேன். ஓகே, ஜூனா என்னது? விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் ஜூ. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டாயா? அம்மாலாம் கேட்பாங்க இல்லையா, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹாவ் யூ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி ரைட் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல்? ஹாவ் யூ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி அப்படின்னா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா எப்போ? ரைட் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, வந்ததுக்கப்புறம் உடனே. ஓகேவா? ஸோ ஹாவ் யூ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி ரைட் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ மோகனை பார்த்தால் நான் அவனை கேட்டதாக சொல். இப்போ சொல்லுவோம்ல, அவனை பார்த்தினா நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ மீட் மோகன் டெல் ஹிம் ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் ஹிம். இஃப் யூ மீட் மோகன், மோகனை நீ பார்த்தினா சந்திச்சினா, டெல் ஹிம் அவன்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னா, ஆஸ்ட் ஆஃப்டர் அப்படின்னா நலம் விசாரிச்சேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆஸ்ட் ஆஃப்டர். ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னா அவனை. இஃப் யூ மீட் மோகன் டெல் ஹிம் ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று இரவு மிகுந்த குளிர்வாக இருந்தது. நேற்று நைட்டு செம்ம கூலாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு. வாஸ் வெரி கோல்டு. வாஸ்னா இருந்தது. வெரி கோல்டு அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக, கூலாக. ஓகேவா? லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பென்சில் கூர்மையாக இல்லை, அதை சீவு. பென்சில் கூர்ப்பாகவே இல்லை பாரு, சீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இஸ். பிளண்ட் அப்படின்னா ஷார்ப்பாக இல்லாதது, கூர்மையாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, மட்டமாக, அது வந்து பிளண்ட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் அப்படின்னா அதை வந்து ஷார்ப் பண்ணுறது, கூர்மையாக்குறது. ஓகேவா? ஷார்பன் இட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் தரையில் உட்காருவதற்கு கடினமாக உணர்ந்தார்கள். அவங்களுக்கு தரையில் உட்காரத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவங்களால உட்கார முடியல, அவங்களுக்கு உட்கார கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They felt uneasy to sit on the floor. They felt uneasy to sit on the floor. They felt uneasy அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க கஷ்டமாக உணர்ந்தாங்க. எதுக்கு? டு சிட் ஆன் த ஃப்ளோர், தரையில் உட்கார்றதுக்கு. ஃப்ளோர்னா தரை, டு சிட்னா உட்காருறது. They felt uneasy to sit on the floor. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுடைய குரல் நன்றாக இருக்கிறது. அவளோட வாய்ஸ் நல்லா இருக்குது, அவளோட குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Her voice sounds good. Her voice sounds good. Her voice அப்படின்னா அவளோட குரல். சவுண்ட்ஸ் குட் அப்படின்னா நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவளோட வாய்ஸ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இப்போ சொல்லுவாங்களே, யாராவது டேலண்டாக நல்லா பண்ணாங்கன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இதை மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்பொழுதும் அமைதியாக இருப்பான். அவன் எப்பயுமே அமைதியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He always remains silent. He always remains silent. He always remains silent. அப்படி சைலண்ட் தான் அமைதியாக இருக்கிறது. ஸோ he always remains silent அப்படின்னா அவன் எப்பயுமே அமைதியாக இருப்பான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் சரியான பதில் தரவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு அவள் சரியான பதிலே எனக்கு கொடுக்கல, அவள் சரியான பதிலே தரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள்.
She did not give proper answer. She did not give proper answer. She did not give அப்படின்னா அவள் கொடுக்கல. என்னது ப்ராப்பர் ஆன்சர், சரியான பதில். ப்ராப்பர்னா சரியான, ஆன்சர்னா பதில். She did not give proper answer. அவள் சரியான பதில் கொடுக்கல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு சேலத்தில் 2 வீடுகள் இருக்கிறது. அவனுக்கு சேலத்தில் 2 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He has 2 houses in Salem. He has 2 houses in Salem. He has 2 houses அப்படின்னா அவனுக்கு 2 வீடு இருக்குது. இன் சேலம் அப்படின்னா சேலத்தில். ஓகேவா? இதுவே அவர்களுக்கு சேலத்தில் 2 வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா they have 2 houses in Salem. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பல முறை எச்சரித்தேன். நான் இது பண்ணாதேன்னு அவன்கிட்ட நிறைய தடவை எச்சரித்தேன், நிறைய தடவை சொன்னான், அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I warned him many times. I warned him many times. Warn அப்படின்னா வார்ன் பண்ணுறது, எச்சரிக்கிறது. ஓகேவா? ஸோ I warned him, நான் அவனை எச்சரித்தேன். many times or we can say I warned him several times, நாலும் பல முறை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு போதுமான நேரம் இருக்கிறதா? நீ எப்படி குழந்தையும் வச்சுட்டு எப்படி நீ மெயின்டைன் பண்ணுற, உனக்கு டைம் கிடைக்குதா அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Do you have enough time? Do you have enough time? Do you have enough time? Enoughனா போதுமான, டைம்னா நேரம், போதுமான நேரம். Do you have enough time? உனக்கு போதுமான நேரம் உனக்கு இருக்கிறதா, போதுமான நேரம் கிடைக்குதா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டீயில் சிறிது சர்க்கரை சேர். டீயில் சர்க்கரை ஜீனி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் போடு, ஜீனியில் கொஞ்சம் சர்க்கரை போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Add some sugar in the tea. Add some sugar in the tea. Add some sugar அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போடு இந்த டீயில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் என்னால் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I have no time to see you. I have no time to see you. I have no time அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை. to see you, உன்னை பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை உனக்கு யார் சொன்னது? உனக்கு இதை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Who told you this? Who told you this? Who told you அப்படின்னா உனக்கு யார் சொன்னா, this அப்படின்னா இதை. Who told you this? உனக்கு இதை யார் சொன்னா? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடே சென்டென்சஸ். அவன் எப்பொழுது இதை சொன்னான். அவன் எப்போ இதை சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தி சென்டென்சஸ். அவன் எப்போது இதை சொன்னான், அவன் எப்போ இதை சொன்னான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஸோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இங்கிலீஷில் பேசி கலக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நிறைய பேரை உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், நிறைய பேரை இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் குரூப்பாக லேர்ன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.